யாரோ ஒருத்தர் நீங்கள் இதே வார்த்தையை சொல்லலாம், என்னிடத்துலதான் ஒண்ணுமே இல்லை, நான் பிரயோஜனமற்றவளா இருக்கிறேன், பிரயோஜனமற்றவனா இருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய நபர்கள் ரொம்ப டேலண்ட் உள்ளவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு எல்லா நாலேஜும் அவங்களுக்கு இருக்கலாம், அவர்கள் பணக்காரர்களா இருக்கலாம், அவர்களுக்கு நிறைய பின்னணிகள் இருக்கலாம். ஆனா இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு மட்டும் உங்களை தூக்கி விடுவதற்கோ, உங்களுக்கு பின்னணியிலையோ, உங்களுக்கு அழகோ படிப்போ எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரணமான ஒரு காரியம் மட்டும் இருக்கலாம், இல்லைன்னா ஜெப வாழ்க்கை மட்டுமே இருக்கலாம், இல்லைன்னா பரிசுத்த வாழ்க்கை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கலாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இன்னொருத்தருடைய பலத்தை வாங்கி கொண்டு வா என்று சொல்லவில்லை. இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ மீதியானியரை நீ முறியடிப்ப. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அற்புதம் நடக்கும். இருக்கிற இந்த பலத்தோடு போராடு மகளே, இருக்கிற இந்த பலத்தோடு நீ வேலை செய்யும் மகள். நிச்சயமாய் ஒரு நாள் உங்கள் சூழ்நிலையை கர்த்தரே மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்க